மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான போர் உக்கிரம் அடைந்துள்ள நிலையில் ஈராக்கின் மேற்கு பகுதியில் அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான KC-135 ரக எரிபொருள் நிரப்பும் விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. இந்த சம்பவத்தின் போது இதனுடன் சென்ற மற்றொரு விமானம் அதிர்ஷ்டவசமாக பத்திரமாக தரையிறங்கியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்து எதிரிகளின் தாக்குதலாலோ அல்லது தவறுதலான துப்பாக்கிச் சூட்டாலோ நடக்கவில்லை என்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருக்கலாம் என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பு விளக்கமளித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28 இந்த போர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா இதுவரை போர்க்களத்தில் இழக்கும் 4வது ராணுவ விமானம் இதுவாகும். இதற்கு முன்னதாக குவைத்தில் ஈரானிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த போது தவறுதலாக நடத்தப்பட்ட ஃப்ரெண்ட்லி ஃபயர் தாக்குதலில் 3 அமெரிக்க F-15 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. தற்போது எரிபொருள் நிரப்பும் விமானத்தை அமெரிக்கா இழந்திருப்பது போர் முனையில் அந்நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு சவாலாக பார்க்கப்படுகிறது. KC-135 ரக விமானங்கள் சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்க வான்படையில் பயன்பாட்டில் உள்ளன. பொதுவாக இந்த விமானத்தில் விமானி, துணை விமானி மற்றும் மற்ற போர் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் கருவியை இயக்கும் பணியாளர் என 3 இருப்பார்கள். சில முக்கிய பணிகளின் போது இதில் 37 பயணிகள் வரை பயணிக்க முடியும். வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டுள்ள போர் விமானங்களுக்கு நடுவானிலேயே எரிபொருள் நிரப்பி அவை நீண்ட நேரம் போரிட உதவுவதுதான் இந்த விமானத்தின் மிக முக்கியமான பணியாகும். போர்க்களத்தில் வான் ஆதிக்கத்தை செலுத்த இத்தகைய எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மிக அவசியமானவை. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் மிக உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை நடத்தி வரும் சூழலில் ஈராக்கில் நிகழ்ந்துள்ள இந்த விமான விபத்து குறித்து அமெரிக்க ராணுவம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஒருபுறம் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் பாயும் வேளையில் மறுபுறம் அமெரிக்க ராணுவம் தனது போர் விமானங்களை தொடர்ந்து இழந்து வருவது வளைகுடா பிராந்தியத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.